தலித் கேண்டிடேட் எல்லாம் ஓகே, சூப்பர், ஓகேவா. ஆனா இவங்களால ஜெயிச்சுதான் அது கிடையாது. ஆமா, மயிலாடுதுறை பாரம்பரியமா காங்கிரஸ் தொகுதி. இதுக்கு முன்னாடி ராஜ்குமார் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி வந்து மணிசங்கர் ஐயர் அங்க எம்பியா இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கேண்டிடேட் இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து 2006 முன்னாடி. ஆமா, ஒரு வாட்டி வந்து அது நீங்க 96 அலையெல்லாம் விட்டுருங்க. 96 அலையில ஜெயலலிதா போட்ட ஆட்டத்துக்காக நிறைய இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ரஜினிகாந்த் தலைவர் மூப்பனாரும் இல்லைனாக்கா இவங்க வந்து அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இவங்க எங்களுக்கு செக் வைக்கிறதா நினைச்சு நேத்துக்கு முந்தானத்து வரையும் மூஞ்சில காரி துப்பிட்டு இருந்த பிரேமலதா கூட்டு வந்து 10 சீட்டு கொடுக்குறாங்க. உங்க கூடவே இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குது. காங்கிரஸ்காரனா இலக்காரமா பேசுறது. இதுல வந்து இப்ப கூட வந்து சில ஜேர்னலிஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்க கூடாது திமுகன்னு இன்னைக்கு ஐயநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசிட்டு இருக்காரு முந்தானத்து. எல்லாம் பேசுவாரு. ஆமா, அவருக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்டாலின் வந்து கையை அசைச்சாரு, வைரல் ஆச்சு. அது யாரு கூட்டணியை முடிச்சிட்டு கையை அசைச்சாரு? யாரு கூட்டணியை முடிச்சிட்டு நாங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு யாரு? காங்கிரஸ் கையெழுத்து போட்டோன்னு தானே பண்ணாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். 2019 ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் கட்சியே வந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு தயங்கின காலகட்டத்தில் நாங்க தான் அந்த பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி அறிவிச்சோம். அந்த நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்லாம் டயலாக் பேசுறாங்க. அது அறிவிச்சதுனாலதான் இங்க ஜெயிச்சீங்க, இல்ல நீங்க தோத்துருப்பீங்க தமிழ்நாட்டுல. மோடிக்கு எதிராக இருந்த அலையும் ராகுல் காந்திக்கு ஆதரவா இருந்த நிலையும் தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துச்சு. அதை உணர்ந்துதான் நீங்க வந்து மிக்சடு ரிசல்ட்டா வரக்கூடாது, ஃபுல் ஸ்வீப்பா வரணும்ன்றதுக்காக ராகுல் காந்தி பேரை நீங்க அறிவிச்சீங்க. ராகுல் காந்தி தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சதுனாலதான் 39க்கு 38 ஜெயிச்சோம். ஒரு தொகுதி மட்டும் தோத்துச்சு. அன்னைக்கு அப்படி அறிவிச்சது வந்து உங்களோட உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்க அறிவிச்சிட்டீங்க. காங்கிரஸ் எப்பயுமே வந்து சிட்டிங் சிஎம்ஓ சிட்டிங் பிஎம்ஓ இருந்தா மட்டும்தான் பிஎம் வேட்பாளராக அறிவிச்சு எலெக்ஷன் நடத்துவாங்களே தவிர எப்பயுமே வந்து முதல்வர் வேட்பாளர் இவர் தான், பிரதமர் வேட்பாளர் இவர் தான் என்ற அறிவிப்பை விட்டுட்டு எப்பயுமே எலெக்ஷனை சந்திச்சது கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நடந்த கேரளா எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட நடந்ததுதான். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஜனநாயக முறை, அதுதான் நாங்க கடைபிடிக்கிற கொள்கை. அதனால அது வந்து எம்எல்ஏக்களோட தார்மீக உரிமை, அதை நம்ம தட்டி பிரிக்க கூடாதுன்னு பண்ற முடிவு அது. அது வந்து ஷீலா தீட்சித்தே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்எல்ஏக்கள் மூலமாக தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முதலமைச்சரா. அதுக்கப்புறம் சிட்டிங் முதலமைச்சர் இருந்தனால அவங்களே முதலமைச்சரா கண்டினியூ பண்ணாங்க. இது மாதிரி 3 தடவை இருந்தது. ஆனா எந்த காலத்திலும் பிரதமர் வேட்பாளர் இவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்லி காங்கிரஸ் போட்டியிட்டது கிடையாது. இவங்க வந்து குறுக்க நடக்கிற கௌஷிக் மாதிரி நாங்க தான் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா கேட்டியல் எனக்கு என்ன டவுட்னா, காங்கிரஸ 5 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக, விசிகாவை 2 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக, ஐயுஎம்ல 2 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக, கம்யூனிஸ்ட் 2 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக. இத்தனை பேர் ஜெயிக்க வைக்கிற தகுதி இருக்கிற திமுகக்கு ஏன் வந்து கொளத்தூர்ல ஸ்டாலின் ஜெயிக்க வைக்க முடியல, காட்பாடியில வந்து மீண்டும் 14 மினிஸ்டர்ஸ் வந்து ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? இதெல்லாம் கேளுங்க ப்ரோ. இதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம், இது எல்லாத்தையும் கேட்டுட்டோம் நாங்க. நீங்க எப்ப எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னு முதல்ல கேட்டதுக்கு தான் வந்து எல்லா காங்கிரஸை குழி தோண்டி புதைப்போம் நாங்க, அதுக்குதான் கேட்டோம் எப்படி உங்க தலைவர் குளத்தூர்ல புதைச்ச மாதிரியான்னு கேட்டா காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றமா போயிடுச்சு. இல்ல அத பத்தி அவனுங்க ஒரு வாட்டி கூட ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. நம்ம தலைவரை இப்படி ஏமாத்திட்டோமே, நம்ம தலைவரே தோக்கடிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கோமே, தேர்தல் வேலையன்ட்டு அந்த பொறுப்பை ஏத்துக்கவே இல்லை. அதற்கு முழு காரணம் வந்து சேகர் பாபுவும் அவரோட மாப்பிள்ளையும் தான். தப்பான ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்து தன்னோட எதிரி யாருன்னே டிசைட் பண்ணாம தேவையில்லாம டைவர்ட் பண்ணி அவங்க எலெக்ஷனை ஒர்க் பண்ணது ஒரு பெரிய காரணம். இல்ல எலெக்ஷன் முழுக்க பாத்தீங்கன்னா உதயநிதி வெர்சஸ் இபிஎஸ் வேற கொண்டு போனாங்க. கடைசியில தேர்தல் முடிஞ்சது 2 பேர் தான் ஒண்ணு கூடுனதே. இல்ல இபிஎஸ் வந்து ஃபார்ம்லயே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க வந்து அதாவது வந்து உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அரசியல் அதிகமா புரிதலோட இந்த வாட்டி அரசியல் பண்ண ஒரே தலைவர் பாத்தீங்கன்னா
டிவிகே தலைவர் வந்து விஜய் அவர்கள் தான். நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே டைவர்ட் ஆகல, எந்த ஒரு ஃபோக்கஸுக்கும் டைவர்ட் ஆகாம ஒரே டார்கெட் டிஎம்கே. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் அதில் மட்டும்தான் டார்கெட் பண்ண போகிறேன், அதை மட்டும்தான் அடிக்க போகிறேன். நீங்கள் மற்ற எந்த இஷ்யூவுமே நான் வந்து பெருசாக டைவர்ட் பண்ணி பேசவே இல்லை அப்படிங்கிறது வந்து மட்டும் பலர்ல போயிட்டாங்க. ஆமாம், இது வந்து எங்களாலேயே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு உண்மையாலே வந்து ஒரு பெரிய கை கொடுத்துருக்கு. அவர் தெளிவா சொன்னார் எப்போ சொன்னார், ரொம்ப முன்னாடியே சொன்னார்ல, இது பிஜேபிக்கான இது இல்ல, இது இங்க வந்து இந்த தேர்தல் யாருக்கானது, இந்த தேர்தல்ல எங்க எதிர்க்கணுமோ நாங்க அங்க எதிர்ப்போம், நீங்க எதிர்க்கணும்னு சொல்றதுக்காகலாம் நாங்க எதிர்க்க முடியாதுன்னு அவர் தெளிவா சொன்னார். அதுதான், அதை எல்லா சைடும் அதை பண்ண முடியாது. அது தெளிவான இதுதான் அவங்க பண்ண தப்பு. அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சார் போட்டு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, அத்தனை பேர் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை போட்டு கமிட்டிக்கு ஆள் இருக்கான்னு பேச வச்சது. ஒவ்வொரு யூடியூபரும் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு டிவிலையும் காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லைங்க, பூத்தே இல்லைங்க, பூத் கமிட்டியே இல்லைங்கண்ணா. ஏன்டா பூத் கமிட்டி போட்ட 100% பூத் கமிட்டி போட்ட குளத்தூர்ல ஏன்டா மண்ணை கவனிங்க? திருச்சியில 14 பேர் பூத் கமிட்டி மெம்பர் இருக்கா, 4 ஓட்டு வாங்கி இருக்கிறீங்க. திருச்சி கூட போட்டிருந்தேன் 2 கோடி தொண்டர்கள்னு சொல்றீங்களேடா, அப்போ அந்த உங்க தொண்டர்களே உங்க ஆட்களே அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டு போடலையே, அத பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க. தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்களை வந்து கொதறீங்க, நீங்க வந்து சொல்லிக்கிற உங்க தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடலையே, அது ஏன் ஓட்டு போடல, அப்படி ஒரு கேவலமான ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துருக்கீங்களே. ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க கட்சி தொண்டர்கள், அதாவது வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றாங்க, டிஎம்கே வந்து 2 கோடி தொண்டர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒரு தொண்டர்கள் சொல்லும். அந்த தொண்டர்கள் லிஸ்ட்லயே உருப்படியா கரெக்டா இருக்க ஒரே தொண்டர்கள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிகே தான். இது வந்து இது என்னன்னா, அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் தன்னெழுச்சியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரையும் போய் மெம்பர் வச்சு கட்டாயப்படுத்தி சேர்க்கலை, பேப்பர் எடுத்துகிட்டு போய் லிஸ்ட்டு வச்சு சேர்க்கலை, நகராட்சி ஆட்கள்கிட்ட பேப்பரை கொடுத்து நாங்கள் கணக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிஎம்கேல மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. ஆமா, அந்த மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபி சேர்த்தானுங்க, இதுலலாம் அது கிடையாது. இல்ல, நகராட்சியில வேலை பார்க்குற ஆட்களை பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து ரேஷன் கார்டுக்கு கணக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிஎம்கே மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. இந்த மெம்பர்ஷிப் சேர்த்தா அது எப்படி வந்து ஓட்டுல ரிஃப்ளெக்ட் பண்ணும்? அவங்க பெருசா எதிர்பார்த்த ஒரு விஷயம் கை கொடுக்காம போனது வந்து 5000 ரூபா பணம் போட்டாங்களா அக்கௌண்ட்ல, அது வந்து லேடிஸ் மென்டாலிட்டி, லேடிஸ் ஓட்டு நமக்கு கம்பல்சரியா உளுந்துருங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சோம், நாங்களுமே அப்படி நினைச்சோம். 5000 ரூபா வந்து ஒரு பெரிய கிரேட் மூவ், அதை வந்து கரெக்டா மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த 5000 ரூபாவே வந்து பெருசா எஃபெக்ட் கொடுக்கல. அந்த 5000 வந்து சம்மர் ஹாலிடேக்கு செலவாயிடுச்சு, புரியுதா? இல்ல, ஆனா இவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன்ல செலவு பண்ணது, பெய்ட் ப்ரமோஷன் செலவு பண்ணது, இந்த வாடகை வாய்ங்களுக்கு செலவு பண்ணது, இந்த வாரியத்துல ஆளுங்களை போட்டு இந்த லியோனி, அப்புறம் அவங்க கேண்டிடேட் செலக்ஷன்லயே நிறைய தப்பு பண்ணிட்டாங்க மேடம். ஏகப்பட்ட கேண்டிடேட் செலக்ஷனே ஒஸ்ட் செலக்ஷன். இல்ல, என்ன இருந்தாலுமே என்னன்னா நல்ல கேண்டிடேட்டுங்க, உண்மையிலே நல்ல கேண்டிடேட். அவர் வந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்தாரு, ரொம்ப வந்து யாரையும் வந்து மட்டம் தட்டி பேச மாட்டாரு, டிபேட்லயுமே வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. இப்ப திருத்தணியில பாத்தீங்கன்னா நம்ம ஊர் எம்எல்ஏன்னு ஒருத்தர், அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி அவர் ஏதோ அவருக்குன்னு ஒரு ஃபேமஸ் இருந்துச்சு, அவரை தூக்கிட்டு வேற ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. இது மாதிரி நிறைய ஊர்ல. மருந்தாமனுக்கு பதிலா யாரை போட்டாங்க பாத்தீங்கன்னா, லவுட் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, பிரசன்னான்னு சொல்லி, தமிழன் பிரசன்னாவுக்கு இருக்கிற தலக்கணம் இருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி கலைஞருக்கு பிறகு நம்ம தான் அரசியல் அப்படின்ற. எக்மோர் தொகுதி வந்து ஒரு சிறப்பு மிக்க தொகுதி. என்ன அப்படின்னா, 91ல் ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல டிஎம்கே 2 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு. ஒண்ணுல வந்து பருதி இளம்பழுதி எக்மோர்ல ஜெயிக்கிறாரு. டிஎம்கே கோட்டை, அவ்வளவு பெரிய அலையில கோட்டையா இருந்த தொகுதி எக்மோர். அதுல வந்து இன்னைக்கு தோத்து போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். 2 சீட்டு தான். கலைஞர் ரிசைன் பண்ணிட்டாரு. சட்டசபைக்கு போன ஒரே ஆளு பருதி இளம்பழுதி மட்டும்தான். காரணம் என்னன்னா, ஜாதி வெறி பிடிச்ச சேகர் பாபு தான். ஆமா, ஒட்டுமையான ஜாதி வெறி பிடிச்சவரு. இவரு வந்து கேட்டா பெரியாருன்னுவானுங்க, உட்கார்றதுக்கு சேர் போட்டு உட்காரணும் அப்படின்றதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க.
அதுதான் உச்சபட்ச காமெடி. இல்ல இப்ப டிவிக்கோட வளர்ச்சி வந்து இது ஒரு பெரிய விஷயம். எங்கேயுமே ஜாதி பார்த்து கேண்டிடேட் நிறுத்தல. அது வந்து வேற எந்த கட்சியாலையும் பண்ண முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஹைலைட்டே என்னன்னா, நான் வந்து என்னோட ஊர் பல்லாவரத்துல இருக்கேன். பல்லாவரத்துல தாவேகா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சு 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தாவேகாவுல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு லேடி ஜெயிச்சிருக்காங்க. லேடி காமாட்சி. கேண்டிடேட்டா ஜென்ஸ் கேண்டிடேட்டான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஜெயிச்சிருக்காங்க. அந்த இல்ல அளவுக்கு ஓட்டு வந்து போட்டவங்களும் அப்படி யாருன்னு பார்த்தெல்லாம் போடல. இல்ல இல்ல ஓட்டு விசில் தான், போட்டவங்க விசில் ஒருத்தருக்காக தான். தான் போட்டது. ஆமாமா. விஜய்க்காக தான் போட்டாங்க ஓட்டு போட்டவங்களுமே. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன தப்போ சரியோ என்ன பண்ணாலுமே இந்த 5 வருஷம் அவங்க மக்களுக்கு பண்ண துரோகங்கிறது மக்கள் வந்து ஆசையா விரும்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்க. சரி வரட்டும், சேஞ்ச் இருக்கட்டும், இபிஎஸ் வேண்டாம் முடிவு பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்து சரி ஏதோ நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்ச மக்களுக்கு அவனுங்க துரோகம் பண்ணது தான் வந்து மக்களால புறக்கணிக்கப்படுறதுக்கு மெயின் ரீசன். நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணு என்ன பண்ணு நீ மக்களுக்கு மேடம் என்ன பண்ணுங்கிற அதுதான் கேள்வி அது என்னடா மேடம் துரோகம் இந்த சென்ஸ் அரசியல்ல வந்து நீங்க 100% யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. நீங்க வந்து இப்ப நான் அது வந்து எல்லா எதுவுமே இடத்துலயும் பண்ணல. வந்து சில ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்க வந்து திட்டங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க. இந்த கடைசி நேரத்துல வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை வந்து சரியா கையாளல. செவிலியர்கள் நர்ஸு போராட்டத்தை வந்து சரியா கையாளல. அரசு ஊழியர்கள் இதுவரைக்கும் போஸ்டல் ஓட்ல வந்து டிஎம்கேவுக்கு ஃபேவரா தான் என்னைக்குமே போஸ்டல் ஓட்டு இருந்திருக்கு. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த வாட்டி போஸ்டல் ஓட்டே அவங்களுக்கு சாதகமா இல்லை. இப்போ நிறைய போஸ்டல் ஓட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்லயே டிவிக்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் லீடிங்ல போயிருக்கு. காலையில எந்திரிச்சு டிவி ஆன் பண்ணும்போது நியூஸ் கவுண்டிங் டே அன்னைக்கு மொத்தம் உள்ள 32 அமைச்சர்களில் 31 அமைச்சர்கள் பின்தங்கி உள்ளனர்னு வந்துச்சு. ஆமா. இப்ப 7,000 ஓட்டு என்னமோ இப்ப இதுல திருச்சியில நேரு அவர் பின்தங்கி இருக்காரு போஸ்டல் ஓட்டுல. அதுக்கப்புறம் ஜெயிச்சாருங்கிறது வேற. போஸ்டல் ஓட்டுல பின்தங்கினது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா அரசு ஊழியர்கள் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறான் ஒரு அரசுகிட்ட கையை நீட்டி. ஆக்சுவலா வந்து எப்பயுமே வந்து அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் விடும். அதிமுகவுக்கு விழாது அவ்வளவா காலங்காலமா. அந்த ஓட்டு போட்டாங்கல்ல அரசு ஊழியர்கள் ஓட்டு போட்டாங்கல்ல அன்னைக்கே நிறைய பேர் பதிவு போட்டு ஸ்டோரி போட்டு ரீல்ஸ்ல வந்து குறிப்பால் மாற்றத்துக்கு தான் போட்டோன்றது எல்லாரும் வச்சிருந்தாங்க. அப்பவே இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அவங்க எல்லாரு மேலயும் போய் ஆக்ஷன் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க மிரட்டிட்டு. உன்னை என்ன பண்ற பார், இவனை நோட் பண்ணுங்க பாருங்க, இவனை தூக்குங்க, இவனை போட்டு கொடுங்க. இதுதான் அப்பயும் போய் பாடி இதை தானடா பண்ணிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா, அதுக்கு அகேன்ஸ்டா தானே ஓட்டு போட்டிருக்காங்க. திரும்பவும் அவனுங்க எத்தனை பேரா இவனுங்க சஸ்பெண்ட் பண்ணானுங்க. யார் யாரெல்லாம் மாற்றத்திற்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லா ஊழியர்களையும் கடிச்சு கொத்தரி வச்சானுங்க. இப்போ உடனே அடுத்தது பர்சனல் அட்டாக்கா ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பர்சனல் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ நிறைய எனக்கு டிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் பேசும்பொழுதே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓ ப்ரோ கட்சி வளங்க ப்ரோ, கட்சி வளங்க, வேலையே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. டேய் நீங்க முதல்ல வேலையை பாருங்கடா அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். சரி நம்ம பேசாம விட்டுட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணிட்டு இருந்தானுங்க. மற்றவங்களெல்லாம் நம்ம வேலை வாங்குற இடத்துல தான் இருக்கும், நம்ம வேலை செய்யற இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனமும் பண்ணையார்த்தனமும். நீங்க எதா இருந்தாலும் நீங்க என்னைக்காவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா ப்ரோனாக்கா பதில் வராது. எந்த போராட்டத்துக்கு வராது. மோடி எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்திங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு கேஸை போட்டுட்டு அந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டா பாத்தியா நாங்க எப்படி ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு அலட்டிக்கிறது. இதுதான் வந்து அவங்களோட வேலை. பூத் கமிட்டி போட்டீங்களா, அந்த கமிட்டி போட்டீங்களா, இந்த கமிட்டி போட்டீங்களா அப்படிலாம் பேச வேண்டியது. அப்புறம் 2019 நாங்க தான் ராகுல் காந்தி பிரதமர். ஆக்சுவலா என்ன உண்மைன்னா 2016 தேர்தல்ல நம்ம கூட்டணி மந்திரி சபை அமைக்கணும், எங்களுக்கும் மந்திரி பதவி வேணும்னு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக எல்லாம் கேட்கும்போது அதுக்கான வாய்ப்புகளை வந்து அதை பத்தி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்றதே வெளியில காமிச்சிக்காம அமைக்க வச்சிருந்தாரு கருணாநிதி. அப்போ வந்து அதை வந்து வெளியில போய் மக்கள் நல கூட்டணின்னு வந்தது. மக்கள் நல கூட்டணியில வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு மற்றவங்க எல்லாம் வந்து கூட்டணி மந்திரி சபை உருவாக்குறதுக்கு தான் அன்னைக்கு முயற்சி நினைச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட நின்ன கட்சி 2 தான். ஒண்ணு வந்து காங்கிரஸ், இன்னொன்னு ஐயுஎம்எல் வந்து சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 2016 ஓரளவு நல்லா வலுவா இருந்தோம்.
அப்போ வந்து கூட நின்ன ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஆனா எங்களுக்கு இவங்க துரோகி பட்டம் கட்டுறாங்க. நீ அன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும், கருணாநிதி தான் முதலமைச்சர் ஆகணும், கருணாநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு துணை நின்னது காங்கிரஸ் மட்டும்தான். இவங்க வந்து சொல்றாங்க 2019 ராகுல் காந்தி நாங்க பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சோம் அப்படின்னு. நாங்க உங்களை வந்து ஒரு தடவை ஒரு தடவை மட்டும் இல்ல, பல தடவை உங்களுக்கு கூட நாங்க வந்து இதுல இருந்தோம். நாங்க என்ன சொல்றது, துணைக்கு இருந்தோம். நீங்க எதிர்கட்சி ஆனாலும் எங்களாலதான் எதிர்கட்சி ஆனீங்க, ஆளுங்கட்சி ஆனாலும் எங்களாலதான் ஆளுங்கட்சி ஆனீங்க. எங்களோட வாக்கு இல்லைன்னா பல முறை நீங்க வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்திருப்பீங்க. 2-3 தடவை வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சி ஆக வேண்டிய வாய்ப்பை இழந்திருப்பீங்க. இதுதான் வரலாறு. நீங்க வந்து எங்களுக்கு துரோகம் பட்டம் கொடுக்கறதுக்கான எந்த விதமான யோகியதையும் அருகதையும் தகுதியும் திமுகவுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. வேற யாராச்சும் பேசணுமா? ஸ்பேஸ் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. ஆமா 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 ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோம். யாரோ 12:30 ரித்விகாவோ யாரோ ஸ்பீக்கர் கேட்டாங்க லாஸ்டா, பேசுறீங்களா? ஸ்பீக்கர் கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டேன் ஸ்பீக்கர் கொடுத்துட்டுங்க. அவங்க பேசல போல இருக்குண்ணா. இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு கூட க்ளோஸ் பேசிக்கலாம். பண்ணிக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நடத்துவோம் இந்த ஸ்பேஸ்ல, எல்லாரும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி இதே மாதிரி தொடர்ந்து நடத்துவோம். கீழே இருக்க திமுக காரர்களும் தினமும் இந்த ஸ்பேஸை பாருங்க. ஆக்கப்பூர்வமாகவும் கருத்துக்களை எல்லாம் ரசிச்சு நீங்க வந்து கேட்கணும். அரசியல் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எடுத்துட்டு போலாம். ஒவ்வொரு டாபிக்கை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் எல்லாம் பாட்டுக்கிட்டு பாட போறிய? நீங்க ஒரு கவிதை ஒண்ணு சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் எழுதி இன்னைக்கு ஸ்டாலினும் ஆக்கப்பூர்வமா பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. இவனுங்களை போய் நம்பி பாவம் இவனுங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்காருன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பாவமா இருக்கு அவரை பார்த்தா. அவரை வச்சுக்கிட்டு நல்லா அவங்க மாப்பிள்ளை சார் பண்ற சேட்டை இருக்கு, பயங்கர சேட்டை. மாப்பிள்ளை சார் பண்ற சேட்டை தான் அன்னைக்கு வந்து நடுத்தருல கொண்டு போட்டுருச்சு. இவனுங்க என்னைக்கு ஆக்கப்பூர்வமா பேசியிருக்காருங்க. வந்து 2016 காங்கிரஸ் பண்ண துரோகம் தான். ஹரிஹரன் சொல்லுங்க. சோனியா சிஸ்டர், நீங்க வந்து இந்த ட்வீட் எல்லாம் ஸ்டாலின் போடுறாருன்னு நினைச்சுக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப பாவம். அவரு வந்து போனே இல்லங்க, அது ட்வீட் மட்டும் இல்ல, அவர் மேடைகள்ல கூட அது அப்படியே பிரதிபலிக்கிறாரு. ஆனா இவனுங்களை நம்பி இதெல்லாம் நினைச்சு இவரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இன்னமும் இருக்காருன்னு போது பாவமா இருக்கு. அதான் நானும் இன்னைக்கு சொன்னேன், வாங்க சும்மா போயிட்டு மரியாதை நிமித்தமா ஸ்டாலினை சந்திச்சுட்டு வருவோன்ட்டு இன்னைக்கு கார்ல வந்தப்ப சொல்லிட்டு வந்தேன். ஆனா தலைவர் வந்து ஜெயிச்சுட்டு போய் பார்த்ததெல்லாம் வந்து அல்டிமேட். நாங்க ரொம்ப தெளிவா இருந்துட்டோங்க இந்த விஷயத்துல. நாங்க போய் நன்றி சொல்லணும்ன்ற நினைப்பெல்லாம் இல்ல, நன்றி சொல்லிருக்க கூடாதுதான். அதனாலதான் நாங்க நன்றி சொல்லல. எல்லாரும் வந்து இல்ல நம்ம சொல்லிருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் எங்க கட்சியில சொன்னாங்க. எதுக்கு சொல்லணும்? அண்ணாமலை படத்துல அவன் எந்திரிச்சு ரஜினி உட்காருவாரு சீனு தான் நான் வந்துச்சு ஸ்டாலின் வீட்டுல. நாங்க இப்ப கேரளாவில பாத்தீங்கன்னா எங்களுடைய பரம எதிரியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளே மேடையில ஏத்தணும், பிஜேபி ஏத்தணும், எல்லா கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் மேடையில ஏத்தணும் அன்னைக்கு பதவியேற்புல. ஓகேங்களா? எங்களுக்கு அரசியல் நாகரிகம்லாம் தெரியும். எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதனுடைய தொங்கு சதைகளுக்கோ எந்த விதமான அருகதையும் யோகியதையும் கிடையாது. எங்களுக்கு வகுப்பு எடுக்க இவங்கெல்லாம் ஆளே கிடையாது. நாங்க வந்து ஆனா இந்த எலெக்ஷன் மொத்தமாவே சூப்பர்ஸ்டிஷியஸா பேசல. ஆனா எல்லாரையும் மீறி ஒண்ணு ஆனா நடந்து எல்லாமே யார் கையிலயுமே இல்ல, எல்லாம் இது நடக்கணும்னு நடந்த மாதிரி தான் இருக்கு. எலெக்ஷன் வந்து லைஃப் டைம்ல ஒரே எலெக்ஷன் மட்டும் தான் இப்படி அமையும். இது வரைக்கும் நம்ம திருப்பி இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை பார்க்கவே முடியாது. இறங்கினவங்க இன்னைக்கு வந்து ஒரு கட்சியோட தான் கூட இருக்காங்க. அந்த ஒரு கட்சி 2 கட்சியும் பாத்தீங்கன்னா அவன் வந்து திமுக உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால அங்க மாட்டிக்கிட்டான். இல்லன்னா வைகோ தான் முதல்ல வந்திருப்பாரு. 67 அப்புறம் தமிழ்நாட்டுல நடந்த மிகப்பெரிய வித்தியாசமான தேர்தல்னா அது இதுதான். ஆமா ஆமா நியாயத்துக்கு. அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போய் டிஎம்கேல ஒரு நம்பர் வாங்கிட்டு
அங்க நின்னு அதுக்கப்புறம் இங்க வந்து சேர்ந்து, ஏன்னா அப்பவே எங்க கூட்டணி பேசுற மாதிரி போயிட்டு இருந்துச்சுல்ல, இல்லைங்க அப்ப இல்ல அது நடக்கல. லாஸ்ட் கூட்டணி மினிட் ஆனா வந்து எல்லாமே ஆமா நல்லதுக்கு நடந்த இல்ல மாதிரி அந்த இருக்கு. இல்ல கூட்டணி எல்லாமே இல்ல நல்லதுக்கு ஆனா இல்லைங்க இப்ப நடந்த வந்து அப்ப நம்ம இதுக்கு வந்ததோட முன்னாடி வந்திருந்தோம்னா எலெக்ஷன்ல அவங்க டிஎம்கே அங்க டெபாசிட் வாங்கி இருக்க மாட்டாங்க பாதி தொகுதி இல்ல 59 இல்ல 200 அடிச்சிருக்கும் இங்க. ஆக்சுவலா வந்து காங்கிரஸுக்கு பேசின கூட்டணி தொகுதிகள் மொத்தம் 80 தொகுதிகள். ஓகேங்களா, 11 அமைச்சர், 30% உள்ளாட்சி, 30% வந்து வாரியங்கள், அது இதுன்னு எல்லாமே பேசிதான் முடிச்சது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து கனிமொழி மேடம் வந்து தலைவரை பார்க்க அனுப்பிச்சது. தலைவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அவங்களால பதில் சொல்ல முடியல. இனிமே இந்த தப்புகள்லாம் நடக்காது அப்படின்னு. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸை அழிக்கிறது, யூ ஆர் சிஸ்டமேட்டிக்கலி எலிமினேட்டிங் காங்கிரஸ், யூ ஆர் ஸ்லோ பாய்சன் லைக் பிஜேபி. பிஜேபி வந்து ஃபுல் பாய்சன், ஸ்லோ பாய்சன், இப்படிலாம் பேசியிருக்காரு ராகுல் காந்தி கனிமொழி கிட்ட. பேசிதான் ஓ, அவர் வந்து அதுக்கு பதில் சொல்ல அதான் ஒரு முடியல. முகமே இல்ல. அவர் வந்து உள்ளாட்சி ஸ்பேஸ் தேர்தலில் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஆமா. சரி நெட்வொர்க் சரி இருக்கு. சரி, சரி, ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். ஓகே சாரி, இங்க ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி இது இல்லை மேடம், ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை, 3 ஹோஸ்ட்டுக்குமே கட் ஆயிருக்குது. ஓகே ஓகே ஓகே. அண்ணா வேற டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் காணோம். ஹரி இருக்காரு. இல்ல இந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ரோல் இல்லாம போனதுக்கு அவங்க கொடுத்த சீட்டு, தலைமை ஒழுங்கா இல்லாதது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அவங்களே வந்து இந்த எலெக்ஷனை ஒரு சீரியஸான எலெக்ஷனா எடுத்துக்கவே இல்லையே. ஏடிஎம்கேக்கும் அவனுங்க எந்த கையிலயும் காம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை இந்த எலெக்ஷன்ல. அதனாலதான் அவங்க வீணாவே போனது மொத்தமாவே. அந்த கொடுத்த ஒதுக்குன சீட் எல்லாமே அவனுங்களுக்கு வந்து ஏதோ தோக்கணும்னே ஒதுக்குன மாதிரியான ஒரு சீட்டு. அண்ட் விஜய் இருக்கும்போது வந்து எப்படி அங்க பிஜேபிக்கு யார் ஓட்டு போடுவாங்க? மோரோவர் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது. மோடிக்கோ வேற யாருக்குமோ எந்த ரோல், கடமைக்குன்னு ஒரு 2, 3 வாட்டி வந்துட்டு போனதோட சரி. அதனால அவங்களுக்கு அந்த எலெக்ஷனுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் என்னன்னா, எப்பயுமே மூடு ஒண்ணு இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மூட் இருக்கும். ஆன்டி பிஜேபி மூடு. அது இந்த 5 வருஷமும் இந்த ஆன்லைன்லயோ, நியூஸ்லயோ, மீடியாலயோ எதுலயுமே இல்லாம பண்ணாங்க திமுகங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஏன்னா எப்பயுமே ஒரு ஒரு அது ஒரு திருவிழா மாரி இருக்கும் கோ பேக் மோடியே. இந்த 5 வருஷம் அது கூட இல்லையே! இல்ல சிஸ்டர், இந்த பிஜேபியோட இந்த வாட்டி பிஜேபியோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களே தான். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு எழுச்சியோட கட்சியை கொண்டு வந்தவரை கொண்டு போய் உட்கார வச்சு எடப்பாடிக்காக வந்து நயினார் நாகேந்திரனை கூட்டு வந்து அது வந்து பெரிய அடி அவங்களுக்கு. எவ்வளவு யூத், எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் சேர்த்து வச்சிருந்தாங்க அவங்க. எல்லாரும் நம்மளுக்கு போட்டாங்க ஓட்டு. அதுதான் பிரச்சனை. பிஜேபியோட ஆதரவாளர்கள் எல்லா ஓட்டும் நம்மளுக்கு தான் வந்திருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அந்த அந்த 2Gன்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஓட்டுமே, அந்த ஸ்பேஸ்லயே போய் ஆமாமா. பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் தீர்மானமே போட்டாங்க ஸ்பேஸ்ல உட்காந்து. இல்ல கார்த்தி எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு, கார்த்தி ரவிவர்மாலாம் எனக்கு ஓட்டு போட்டு ஆமா, போட்டோவே அனுப்பிட்டாப்படி. அந்த கார்த்தி அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க வெறுப்பாயிட்டாங்க. சோ அது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல பண்ணுது. அதுதான் சொல்றேன். இதுல எடப்பாடியை வந்து யாருக்குமே பிடிக்கல அவங்களுக்கு. ஆமா. இதுல வந்து நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு இதுக்கும் இதே கிடையவே கிடையாது. இந்த மூடு இங்க இல்லாம பிஜேபி என்ன பண்ணுது? பிஜேபி பண்ற அராஜகம் பத்தி பேசணும். இதெல்லாமே இப்பதான் கொஞ்சம் திரும்ப தல தூக்குற மாதிரி இருக்கு. இது நாள் வரைக்குமே அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த 5 வருஷமும் நேஷனல் நியூஸ் பேசுறது, அ மோடிய வந்து அட்டாக் பண்றது, மோடி பத்தி எதிர்த்து பேசுறதுன்றதே இங்க இல்லாம கம்மியா போனது. இவனுங்களோட போராடவே நமக்கு சரியா இருந்துச்சே! இந்த 5 வருஷமுமே இவனுங்களோட போராடவே கரெக்ட்டா இருந்தது. முழு நேரமும். ஆமா. அண்ட் ஒண்ணுமே பண்ணாம தற்பெருமை மட்டும் குறைச்சலே கிடையாது. 5 வருஷமும் ஹனிமூன் பீரியட்ல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து 10 நாள் கூட 10 நாள்ல வந்து இவனுங்க வந்து இது ஏன் செய்யல? அது ஏன் செய்யல? இது ஏன் இப்படி இருக்கு? அது ஏன் இப்படி இருக்கு? 1008 கேள்வி கேட்க மட்டும் தெரியுது. இப்ப சரி இப்பயாவது பேசுங்கடா. இப்பயும் வந்து நம்மள பேச சொல்றானுங்க. டேய் நாங்க 5 வருஷமா பேசி பேசி டயர்டா இருக்குடா. நீங்க பேசுங்க இப்பயாவது. இப்பயாவது எதுக்கா நீங்க பேசுங்க. மக்களுக்காக இப்பயாவது பேசுங்கடா. 5 வருஷம் தான் பேசலையே. பேசினதையும் கேட்கலையே. பேசினா தான் கொதறுவீங்களே எது பேசினாலும். இனிமே இவனுங்களா பேசட்டும். அண்ணா வந்துட்டாரு. மகேந்திரன். இன்னொன்னு 2029ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட நம்ம கை கோர்த்தது வந்து பிஜேபிக்கே தெரியும். நம்மளுக்கு வந்து இந்தியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் மீடியால நம்மளுக்கு ஒரு
பவர் இருக்கு. பிளஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவுமே வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்கு பாலிடிக்ஸ்ல. அப்படி இருக்கும்போது 2029ல அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு பெரிய சேலஞ்சை பிஜேபி பார்க்க போறாங்க, வித்தவுட் மோடி வேற. மோடியால திரும்பவும் நிக்க முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தானே. பாருங்க, அதான் சொல்றேன், சின்ன எக்ஸாம்பிள் அது. மொத்தமா ரெடி ஆயிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாமே யூத் வந்து சேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆமா. ஆல்ரெடி அவங்க. எக்ஸாக்ட்லி. இந்த தடவை சேஞ்ச் நம்ம வந்து நோக்கி தான் போயிட்டு இணைந்து இருக்கு. செயல்படுவோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அடுத்த 2029ல பாத்தீங்கன்னா எங்களோட முழு வீச்சு ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு நாங்க மாசா தூக்குறோம் மட்டும் பாருங்க. இல்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. மோடி வெர்சஸ் விஜய் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா ஃபுல்லா அநியாயம். இந்த காக்ரோச் இஷ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஒரு 4 நாள் பார்க்கணுமே. இன்ஸ்டா ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் அவ்ளோ பேரு விஜயோட இந்த இந்த